பிக் பாஸ் ஷோ விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் விஷால் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருக்காரு. அண்ட் அதில் பிக் பாஸ் வீட்டை பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி வெளியே சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை பற்றியும் ஒரு கிளியர் கட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ஓட ஒன் ஆஃப் த என்டர்டெய்னர் அப்படின்னா விஜய் விஷால் அவர்களை சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இடையில லவ் கண்டென்ட் போனதுக்கப்புறம் அவரோட கேம் பிளே அப்படிங்கிறது ரொம்பவே மாறிடுச்சு. இருந்தாலுமே அவருக்கு ரசிகர்கள் ஆதரவு இருந்துச்சு. ஃபைனல் வரைக்கும் போயிருந்தார். சமீபத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு லைவ் வந்திருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்ன இவ்வளவு நாள் ரசிகர்களாகிய நீங்கள் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க, அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இதற்கு என்ன கைமாறு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. பிக் பாஸ் என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா எனக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்ததே பிக் பாஸ் தான். உண்மையிலேயே என் லைஃப் வரைக்கும் இந்த பிக் பாஸை நான் மறக்கவே மாட்டேன். என் லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். தொடர்ந்து பிக் பாஸ்ட்டை நான் சொன்னது தான், கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்தடுத்து பிக் ஸ்க்ரீனில் அவங்க பார்க்க நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மேலும் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நான் கவனித்தேன். வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்தது, வெளியே வேறு மாதிரி போயிருக்கு. தர்ஷிகாட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருந்தனோ வெளியே வந்தாலும் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. தொடர்ந்து அன்சிதாவை பற்றியுமே நிறைய கேள்விகள் வெளியில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது அப்படியே தான் ட்ராவல் ஆகும். ஒருவேளை நாளைக்கு எதுவும் ஒன்றுனா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ரசிகர்களாகிய எல்லாரையுமே நேரில் போயுமே மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே சமீபத்தில் ரசிகர்களை போயிட்டு நேரடியாக மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஏகபோக வரவேற்பு விஜய் விஷால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. விஜய் விஷால் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தன்னை ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே மிகப்பெரிய அளவில் ரசிகர்களையும் மக்களையும் என்டர்டெயின் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களோட கேங்குள்ளே தான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் பாலா அவர்கள் வணங்கான் படத்தோட வெற்றி விழாவில் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசியிருந்தாரு. குறிப்பாக அவர் மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டான அவர் படத்தில் நடித்த ஹீரோக்கள் மறுபடியும் நடிக்க மாட்டாங்க, இவர் எல்லாரையும் துன்புறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு பாலா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, சூர்யாவும் சரி ஆர்யாவும் சரி தொடர்ந்து என் கூட 2 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. மேலும் விஷாலுமே அடுத்து பண்ணுறதாக இருந்துச்சு. அவன் இவன் படத்தில் அவனுக்கு முடியாமல் போகவும் தான் அதுக்கப்புறம் பண்ண முடியலை. அவன் இவன் படத்தில் அவன் நடித்ததுப்ப கண்ணெல்லாம் நான் இழுத்து தச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னோட வேலையை நான் கரெக்டாக பார்த்துட்டு இருப்பேன். இதை தவிர வேறு எந்த விஷயத்தையும் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். தொடர்ந்து சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிக்கலையேன்னு கேட்ட கேள்விக்கு அருண் விஜய் நடித்தே ஹிட் ஆகிருக்கு, இதுக்கு மேலே ஏன் அந்த கேள்வி அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு அந்த இதுக்கான ஒரு ஆன்சரை கொடுத்துருந்தாரு. வணங்கான் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு. தொடர்ந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காகவும் இருக்குது. அடுத்த படம் இதை விட மிகப்பெரிய ஒரு ஹிட் அமைஞ்சு மறுபடியும் இண்டஸ்ட்ரியில் பாலா நிறைய படங்கள் இயக்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.